எல்லாருக்கும் ஹலோ. உங்க பாலன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமா வாஸ்து உலகத்துல, வாஸ்து அப்படிங்கிற அந்த செக்டார்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய புது கருத்துகள் வந்து ஊடுருவ ஆரம்பித்திருக்கு. இத பத்தி எனக்கு ஒருத்தர் 2 பேர் சொல்லும்பொழுது, அத நான் பெருசா கண்டுக்கல. பட் நெறைய பேர் ரீசென்ட்டா வந்து இத சொல்ல ஆரம்பித்தோனே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் கண்டிப்பா எல்லாருக்கும் குடுத்தே ஆவணும். ஏன்னா, ஒரு எல்லாருக்குமே வந்து கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். ஒரு தெளிவு நிலையில வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அகைன் நான் சொல்ற மாரி யாரையுமே வந்து தனியா டார்கெட் பண்றதோ, ஒருத்தருடைய வாஸ்து முறை தவறு அப்படின்றத சொல்றதுக்கோ, ஒரு தனிப்பட்ட நபர உடைய பெயர வந்து டேமேஜ் பண்றதுக்கோ, அந்த மாரி எந்த ஒரு இல் இன்டென்ஷனும் இந்த வீடியோல கிடையாது. நான் இத ஃபர்ஸ்ட்டே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன அழகா பார்க்க போறோம் அப்படின்னா, வாஸ்துனா உண்மையாலே என்ன? வாஸ்துவிற்கும் இந்த எனர்ஜிக்கும் வந்து லிங்க் பண்ணி, இப்ப நான் வந்து நம்பர்ஸ் ஒரு சில நம்பர்ஸ் எழுதுனா உங்க வாழ்க்கை வந்து அப்படி மாறும். வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சீராகும். அதே மாரி ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு ரேக்கி தெரியும். நான் வந்து அங்க ஒரு இந்த பெண்டுலம் டவுசிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. புரியுதுங்களா? அந்த பெண்டுலம் அந்த அந்த இத வந்து நீங்க பிடிக்கும் பொழுது, ஒண்ணு கிளாக் வைஸ்ல சுத்துனா அது பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துனா அங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூம்ல நான் வாஸ்து கரெக்ஷன் பண்ணி தரேன். இப்படின்ற மாரியான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கும் வாஸ்துக்கும் உண்மையாலே சம்மந்தம் இருக்கா? இதெல்லாம் வந்து நம்ம அ இந்த மாரியான விஷயங்கள நம்ம எடுத்துக்கணுமா? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா நான் கவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம், அ அந்த என்ன மாரியான விஷயங்கள் வந்து பேசப்படுது அப்படின்னா, உள்ள போகும்பொழுதே அவங்களோட ஆரா இருக்கிறதுனால, நாய்கள் கூட குறைக்காம வரவேற்கிற அந்த ஒரு தன்மை உள்ளதா இருக்குது அப்படின்ற அளவுக்கு, இன்னைக்கு வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு பேர் வைத்து, முற்றிலும் நெறைய தவறான கருத்துகள் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? பெண்டுலம் டவுசிங் அப்டின்னா என்ன அப்டின்னா, ஒரு பெண்டுலம் இருக்கும். அத வந்து நீங்க புடிச்சு பார்க்கும்பொழுது ஒண்ணு கிளாக் வைஸ்ல சுத்தும், இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். இத என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஐடியோமோட்டார் எஃபெக்ட் அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இன்வாலன்ட்ரியாவே நம்ம மசில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லைட்டா ஒரு மூவ்மெண்ட்ங்கிறது இருக்கும். அத ஒட்டி அது வந்து நீங்க எத வந்து கையில வச்சாலும் ஒண்ணு கிளாக் வைஸ்ல சுத்தும், இல்லன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். இதில வந்து நீங்க லார்ஜர் ஃபோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. பட் நம்ம அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் போக வேண்டாம். சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் எனர்ஜிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இத தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கணும்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து எழுதுறதுனால எல்லாமே மாறும் அப்டின்னா, ஆ நம்பர்ஸு நீங்க கலர்ஸு, பிளானட்டரி கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் வாய்ந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை சமநிலைக்கு வர்றதுக்கான வழிய வந்து அமைச்சு தருமே தவிர, அது முழுமையான தீர்வில்ல. வாஸ்துவிற்கும் இதுக்கும் சுத்தமா 1% கூட சம்மந்தமே கிடையாது. அதனால தான் வந்து நான் எந்த ஒரு வீடியோலுமே இந்த எந்திரமோ, இந்த காப்பர் இது பதிக்கிறதோ, இல்ல நம்பர்ஸ் எழுதுறதோ, இல்ல இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்றது, இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட, அந்த மாரியான விஷயங்கள வந்து நான் யாருக்குமே பிரயோகிக்கல. ஏன் அப்டின்னா, வாஸ்துங்கிறது என்ன அப்டின்னா, நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய மனம் பஞ்சபூதங்களோட எப்படி உராய்ந்து நம்ம எப்படி அந்த இடத்துல இருக்கோம், நம்மளுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வாஸ்து. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. வாஸ்துல என்ன வந்து அந்த காலத்துலருந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வாஸ்துல எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குருநாதர் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, எல்லாமே சமநிலையில் இயங்குதா? ஒரு சதுரமா இருக்கா? செவ்வகமா இருக்கா? எந்த மூலையும் இழுக்காம, எந்த மூலையும் வெட்டுப்படாம இருக்கா? அந்த அந்த ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. நார்த் ஈஸ்ட்னா வாட்டர் எலிமெண்ட், சவுத் ஈஸ்ட்னா ஃபயர் எலிமெண்ட், சவுத் வெஸ்ட் அப்டின்னா வந்து எர்த் எலிமெண்ட். அதே மாரி நார்த் வெஸ்ட் அப்டின்னா வந்து ஏர் எலிமெண்ட். புரியுதுங்களா? இத வந்து நான் தமிழ்ல சொல்லணும் அப்டின்னா, வடகிழக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீர்த்தன்மை வாய்ந்தது. தென்கிழக்கு அ நெருப்பு தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு மண் தன்மை வாய்ந்தது. வடமேற்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வாயு தன்மை வாய்ந்தது. இதில வந்து சென்டர் அப்டின்னு எடுத்துக்கும்போது, அத வந்து நம்ம ஸ்கை எலிமெண்ட்டா எடுத்து அத பிரம்மம். பிரம்மம்ங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இப்டிங்கிறது தான் வந்து வாஸ்துவினுடைய அடிப்படை. அது மட்டும் இல்லாமல் வாஸ்து பகவான் அதில வந்து குப்புறப்படுத்து ஒவ்வொரு அங்கங்களும், ஒவ்வொரு மூலைகளும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தினால வந்து ரூல் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டறிந்து நமக்கு குடுத்துட்டு போன அந்த சீக்ரெட் சாஸ், அந்த சீக்ரெட் ஃபார்முலாவ குடுத்துட்டு போனது என்னைக்குமே என்னோட குருநாதரான டாக்டர் ரவி ரமணா சார் மட்டும் தான். அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் வாஸ்துல எல்லாருக்குமே ஒரு பிடிப்புங்கன்றது ஏற்பட்டு எல்லாராலுமே கான்ஃபிடென்ட்டா இந்த விஷயம் இங்க தவறா இருந்தா இது இந்த பலன் அப்படிங்கிறது வந்து எல்லாராலுமே கண்ண மூடிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவருடைய அனுபவத்தினால அவர் உணர்ந்து குடுத்துட்டு போனார். ஸோ வாஸ்துங்கிறது இவ்வளதான். இத தாண்டி எந்த ஒரு விஷயமும் இல்லை. புரியுதுங்களா?
இதில ஒவ்வொரு விஷயத்துக்கும் லாஜிக் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஏன் வந்து தெற்குல வெயிட் போட சொல்றாங்க, ஏன் வடக்குல வந்து வெயிட் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எப்பவுமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வெயிட் அதிகம் தூக்குவீங்களா? ரைட் ஹேண்ட்ல வந்து வெயிட் அதிகம் தூக்குவீங்களா? ரைட் ஹேண்ட்ல தான் அதிகம் தூக்குவீங்க. ஸோ, அதனால தான் வந்து வாஸ்து பகவான் இப்படி குப்புற படுத்துட்டு இருக்கும்போது அவருடைய ரைட் ஹேண்ட் எங்க வருது நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அந்த லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல், தலை மேல வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து நான் ஒரு அரிசி மூட்டை எடுத்து வைக்கிறேன்னு வைங்களேன். உங்க தலை வந்து அந்த பாரத்த தாங்குமா? அத வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அதே ஒரு அரிசி மூட்டை எடுத்து உங்க முதுகு மேல வச்சா, அது உங்கனால தாங்க முடியுமா அதிக நேரம் அப்டின்னா, கண்டிப்பா உங்கனால தாங்க முடியும். ஏன் அப்டின்னா, அப்படிதான் நம்மளுடைய தன்மைங்கிறது இருக்கு. உடல் அமைப்புகள் நமக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா? அதனால தான் தென்மேற்கு மூலை இந்த இதை சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம அதிகம் வெயிட் வைக்கலான்னு சொன்னதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இதுதான். அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மூலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வெயிட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான அந்த லாஜிக்கல் ரீசன்ங்கிறது இந்த ஒரு விஷயம் தான். அதே மாரி ஏன் சவுத் ஈஸ்ட்ல வந்து பாத்ரூம் வரக்கூடாது? சவுத் ஈஸ்ட்ல வந்து ஏன் நீர்த்தன்மை அதிகம் அங்க தங்கக்கூடாது? அப்படி வந்தா ஏன் வந்து டைஜஷன்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து அக்னி தன்மை இருக்கு. அங்க போய் நம்ம தண்ணி எடுத்துட்டு போய் வச்சோம் அப்படின்னா, அந்த அக்னி தன்மைங்கிறது நம்ம உடம்புல குறையும். அந்த பஞ்சபூதங்களினுடைய ஆற்றல்கள நாம எப்ப டிஸ்டர்ப் பண்றோமோ, நமக்கு வரக்கூடிய அந்த ஆற்றல்கள நாமளே தடுத்துக் கொண்டால், நாம எப்படி ஒரு சீரா நம்மனால இயங்க முடியும்? இவ்வளதான் வாஸ்து. புரியுதுங்களா? ஆனா இது வந்து இன்னைக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த மாரி வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் பரவால்ல. நான் நைட்ல மட்டும் ஒரு டிகிரி வந்து திரும்பி இருக்கு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ஒரு ரூம மட்டும் டில்ட் பண்ணி வச்சுட்டு, இல்ல அந்த ரூம்க்குள்ளேயே வந்து ஒரு சில வுட் ஒர்க்ஸ் இந்த மாரியெல்லாம் பண்ணி, அதோடைய டைரக்ஷன கொஞ்சம் அப்படி மாத்தி, தூங்குற டைரக்ஷன்ஸ் எல்லாம் மாத்தி, நீங்க நைட் அங்க தூங்கும்பொழுது மட்டும் தான் உங்களுக்கு வாஸ்து வேலை செய்யும். நைட் தூங்கும்பொழுது ரீசார்ஜ் ஆவீங்க. இந்த மாரி நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு 3 மாசத்துல 3 டூ 6 மாதம் 90 நாட்கள்லேருந்து 180 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கை மாறி, நீங்க வந்து வீட்ட மாத்துற அளவுக்கே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில வாஸ்து நிபுணர்கள் வந்து இன்னைக்கு அந்த மாரியான கருத்துக்கள வந்து முன்வைக்கிறாங்க. இத்தனைக்கும் அ எப்படி அவங்கள சித்தரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, நெறைய நாடுகள் செல்வதாகவும், நெறைய அவங்களுக்கு வந்து அதனால ரிசல்ட் அவங்க எடுத்ததாகவும், இந்த மாரியெல்லாம் வந்து பேசப்படுறாங்க. அந்த அந்த இப்ப நான் அகைன் சொன்ன மாரி யாரையுமே இத வந்து ஒரு பெர்சனல் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து டீமீன் பண்றதுக்கான வீடியோ இல்ல. இதுல யாருக்கு எவ்வளோ வயசு வேணா இருக்கட்டும், யாருக்கு எவ்வளோ எந்த கண்ட்ரி வேணா போகட்டும், இல்ல எந்த மீடியால வேணாலும் பேசட்டும். இனி நீ நான் உங்களுக்கு இன்னொரு லாஜிக்கும் சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல போய் பேசுறாங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தன பக்தி சேனல்ஸ்லயுமே, அவங்க வந்து ஒரு ராயல்டி அமௌண்ட் குடுத்துட்டு, அவங்க வந்து ஒரு கன்டென்ட்க்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாரி அவங்க அத பே பண்ணிட்டு தான் பேசுறாங்க. இதுதான் வந்து உண்மை. பேசும்பொழுது அதனோட ரீச் அந்த சேனலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீச்ங்கிறது அதிகம் இருக்கும். ஸோ நெறைய யூசர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுல முடிஞ்ச வரையில் அங்க இருக்கக்கூடிய ஆங்கர்க்கே என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்கிரிப்டடா தான் வந்து இத பண்றாங்க. ஸோ நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி விஷயங்கள நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே வாஸ்துங்கிறது ஒவ்வொரு நிமிடமும் உங்க வீட்ல செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். யாராலயுமே வந்து பஞ்சபூதங்கள வந்து பகல்ல நிறுத்தி வச்சுட்டு, நைட்ல வந்து ஒரு அறையில நம்ம மாற்றி தூங்குவதனால எல்லா அமைப்புகளையும் நம்மனால மாற்றி அமைச்சு வாஸ்துவை சீர் செய்ததா வந்து நம்மனால வந்து என்னைக்குமே கருத முடியாது. இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலி ஒரு ராங்கான பிரின்சிபல். புரியுதுங்களா? இன்னொரு விஷயத்த வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. என்னைக்குமே நீங்க அந்த சமன்பாடான நிலைகளை வந்து இந்த மாரி நீங்க மாற்றி அமைத்து நம்ம வந்து தற்காலிகமா தீர்வு கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும் தான் அந்த மாரியான கான்செப்ட்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. அ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு வைங்களேன், ஒரு சில விஷயங்கள நம்ம சீர் செய்யும் பொழுது மட்டும் தான் நமக்கு அதுல வந்து ஒரு முழுமையான மாற்றம்ங்கிறது நமக்கு வரும். இத வந்து பல வீடியோல நான் சொன்னது உண்டு. அதேமாரி என்னோட குருநாதரும் இத தான் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல ஒரு சில இடத்துல வந்து நம்ம இடிச்சு, உடைத்து மாத்தினால் மட்டும் தான் மாறும் அப்டின்னா, அத நம்ம பண்ணி தான் ஆவணும். நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இதுல வந்துட்டு நம்பர்ஸ்க்கோ, எந்திரத்துக்கோ, காப்பர் பதிக்கிறதுக்கோ, இல்ல நைட்ல மட்டும் ஒரு ரூம் கட்டி நான் அதுல மட்டும் இருந்துகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துரும் அப்டின்னு சொல்றதுக்கோ, அதே மாரி இந்த பெண்டுலம் டோசிங் எனக்கு ரேக்கி தெரியும் அப்டின்னு சொல்லிட்டு நான் ரேக்கில இந்த வச்சா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துது. இங்க பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லி திருத்துற முறைகளோ, அ இந்த மாரியான முறைகள். அது மட்டும் இல்லாம ஆரா இருக்கு. ஆரா போம்போது நாய் கூட என்ன வந்து பண்ணாது. இந்த மாரியான விஷயங்களுக்கும் வாஸ்துவிற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. தயவு செய்து இந்த மாரியான கருத்துக்களுக்கு நீங்கள் செவி சாய்த்து
நீங்கள் வந்து இந்த மாதிரியான தாட்ஸ்க்கெல்லாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அது மிகவும் ஒரு ஏமாற்றமான நிலையில தான் கொண்டு போய் விடும். அதை முக்கியமா சொல்றதுக்கு தான் வந்து இந்த வீடியோ போட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஒரு சிலர் வந்து அந்த லிங்க்ஸே அமைச்சு வந்து கேட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்ட்டா வருமா சார்? அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இருந்த பிஸியில நான் அதை பெருசா கண்டுக்கல. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த அதை சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு நிறைய வருது அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவே நான் போடுறேன். அகைன் இது வந்து யாரையுமே டார்கெட் பண்ணியும் நான் சொல்கிற மாதிரி யாரோட ஒரு தனிநபருடைய முறைகளை வந்து குறை சொல்வதற்கான வீடியோவும் கிடையாது. என்றைக்குமே வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படை அங்கிற அந்த விஷயம் வந்து என்றைக்குமே மாறாது. புரியுதுங்களா? பல ஆண்டு வருடங்களாக, பல 100 வருடங்களாக அதே மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் நல்லா தான் வாழ்ந்தாங்க. வெளியே தான் பாத்ரூம் இருந்தது. அதுக்கப்புறம் டிசைனில் உள்ள பாத்ரூம் கொண்டு வந்தோம். அங்கேயே வாஸ்துங்கிறது வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் உள்படிக்கட்டுகள் அப்படின்றது வந்தது. மாடிங்கிறது வந்தது. படிக்கட்டுகள்ங்கிறது வர ஆரம்பிச்சு இந்த 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்னு போகும்போது இன்னும் நிறைய வாஸ்துகள்ங்கிறது மாறிச்சு. அப்புறம் காரு அந்த மாதிரிலாம் வரும்போது அதுக்கு எடுத்த மாதிரி போர்ட்டிகோ வந்தது. அதுக்கு ஒரு எல் கட்டு டிசைன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வந்துருச்சு. ஆனால் என்ன வந்தாலும் சரி, ஒன்று மட்டும் மாறாது. என்ன மாறாது அப்படின்னா, ஒவ்வொரு மூளையை வந்து ரூல் பண்ணக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவம் என்றைக்கும் மாறப்போவதில்லை. கால புருஷ தத்துவம் எப்படி ஜோதிடத்துக்கு மாறாதோ அதே மாதிரி இங்கே வாஸ்து புருஷன் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவமும் மாறாது. பிரம்மம்ங்கிற அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இன்றைக்கி வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதையும் பிரம்மஸ்தானம் மத்தியில் இருக்கிறதா நினச்சி அதுலேயும் நிறைய கருத்துகள் வேறுபாடுகள் இருக்குது. அது என்ன அப்படி ரவி ரமணா சார் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு நாள் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம என்றைக்குமே டச் பண்ணாமல் அதை மாற்றாமல் புதுசாக வந்து நம்ம 50 ஆண்டுகளாக வரக்கூடிய விஷயத்தை நான் புதுசாக மாற்றி அமைக்கிறேன், இது ஒரு புது கான்செப்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது அங்கே வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயமே அடிபட்டு அந்த மாதிரி சமநிலைகளை வந்து நம்ம சீராக அமைக்காத பொழுது வாஸ்து மேலே எல்லாருக்கும் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு வாஸ்துவினுடைய அந்த ஒரு தன்மையே வந்து இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும். அதனால தான் வந்து இந்த விஷயங்களை சொன்னேன். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே ஃபவுண்டேஷன் அந்த இயற்கையான விஷயங்கள் பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் வாஸ்து புருஷன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை நம்ம அங்கே வாழும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சமநிலை நம்மளுடைய மனமும் நம்மளுடைய மனத்திற்கும் நம்மளுடைய உடல் நலத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உராய்வு புரியுதுங்களா? அந்த தன்மைங்கிறது என்றைக்குமே இயற்கையை மாற்ற முடியாது. அந்த மாதிரி இயற்கையை மாற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு என்றைக்குமே சீராக வராது. பஞ்சபூதங்கள் நைட்டில் மட்டும் இயங்குவதில்லை, பகல்லையும் அதே பஞ்சபூதங்கள் தான் இயங்கி கொண்டு இருக்குது. அதே மாதிரி நான் இந்த டிகிரினால் நிறைய பிரச்சனை இருந்தாலும் தான் அந்த டிகிரியை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். 30 டிகிரி வரைக்கும் டில்ட் ஆகியிருந்தால் அது எந்த தவறும் கொடுப்பதில்லை. அது வந்து அதற்கான சிறிய சிறிய விஷயங்கள் நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. லாஜிக் இஸ் லாஜிக் ஆல்வேஸ். புரியுதுங்களா? ஆனால் அதனால் வந்து ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படும் சொல்லி அந்த 30 டிகிரிக்காக நான் திருப்பி அப்போ எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி வடக்கு தூக்கி கிழக்கில் வைக்கிறது, கிழக்கு தூக்கி வடக்கில் வைக்கிறது, லெஃப்ட் டிவிஷன் ரைட் டிவிஷன் கன்ஃபியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துணை போகாதீர்கள். அந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து வேறு பிளாட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, தவறே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த விஷயத்தில் மணி ஆஸ்பெக்டை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். 30 டிகிரிக்குள்ளே இருக்கா ஃபைன், 30 டிகிரிக்கு மேலே இருக்கா அந்த பிளாட்டை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு பிளான் போட்டு ஒரு சந்தோஷமாக இருங்க. எந்த மூலையும் வெட்டாமல் முக்கியம். ஏன்னா நிறைய பிளான் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதி மூலைகள் வெட்டி தான் வருது. அதை உட்காந்து நம்ம திருப்பி கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாஸ்துங்கிறத நிறைய சொல்லித்தர நிலைமையில தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா அந்த சொல்லி தரும்பொழுது தான் அவங்களுக்கும் அதில் ஒரு அவேர்னஸ்ங்கிறது ஏற்பட்டு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய பாதி பிளான்ஸ் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஒரு மூளை வெட்டப்பட்ட மாதிரி இந்த போர்ட்டிகோ டிசைன் அப்படிங்கிறதுனால வருது. ஸோ இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் விஷயங்களை தயவுசெய்து தவறுகள் இருக்க கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் துணை போகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் சீராக ஒரு சரியான நிலையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நோக்கத்திற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன், டிஸ்பைட் மை பிஸி ஷெட்யூல். ஸோ எல்லாரும் இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை மாற்றிக்கொள்ளாமல் வாஸ்து என்பது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதனுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் வாஸ்துங்கிறத வந்து ஒரு சயின்ஸ் அப்படி இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், டிகிரி கணக்கு அதெல்லாம் விட்டுட்டு
அந்த ஒரு ஒரு மனிதனா உங்களுடைய மனம் அந்த ஒரு வீட்ல இருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய மனத்தினுடைய ஓட்டம் இயங்குது அப்படிங்கிறத வாஸ்துவ வந்து ஒரு சென்சிபிளா ஒரு ஒரு சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த இயற்கைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தத்துல நீங்க போகும்பொழுது, ஒவ்வொரு மூலைகளும், ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களோட பேசும். இதுதான் வந்து உண்ம. அந்த மாரி நீங்க டிராவல் பண்ணும்பொழுது மட்டும் தான், அதனுடைய அர்த்தத்த நீங்க நல்லா உள்வாங்கிக் கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ தயவுசெய்து இந்த மாரி மீடியாஸில ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க புதுசா இந்த மாரி நாங்க கண்டுபிடிக்கிறோம். 50 50 வருடமா இருக்கக்கூடிய வாஸ்துவ நாங்க இந்த மாரி மாத்தி அமைச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப இதா போகுது. இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் தயவுசெய்து செவி சாய்க்காதீர்கள். இந்த மாரியான விஷயங்கள் உங்களை ஏமாற்றத்தில் தள்ளிவிடும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தாட்ல தான் நான் இந்த இத வந்து ஷேர் பண்றேனே ஒழிய, அகைன் திருப்பியும் கூட நான் சொல்லிக்கிறேன். யாருடைய பெர்சனல் ஒரு ஃபைண்டிங்கோ இல்ல வந்து ஒரு வாஸ்து முறைய தவறா சொல்லுவதற்கான வீடியோ இது கண்டிப்பா கிடையாது. அடுத்த வீடியோல உங்கள எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்க பாலன்.